ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைக்காரன். இதுதாங்க கனடா. அதாவது டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும் கனடா. ஸ்னோவா எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையாக தான் இருக்கும். ஏன் அண்டு கிளைமேட்டும் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். லைக் நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு வேணால் அது வந்து ரொம்ப அழகாக தெரியலாம். பட் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆக்சுவலாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கோல்ட்னஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. லைக் -20 -30ன்ற மாதிரி இருக்கிறப்போ நம்ம கையை வந்து ஃப்ரோஸ் பிட் ஆன மாதிரி ஆகிரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. யா பாருங்களேன், ட்ரெயின் வந்து போகுதுங்களா? ஓ, அந்த ட்ராக் வந்து ட்ரெயின் போகிறப்போ அந்த ட்ராக் வந்து அதுவே ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ யா பட் ஸ்னோ அதிகமாகிடுச்சுன்னா அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அண்டு நம்மளோட வீடும் வந்து க்ளீன் பண்ணணுங்க. ஃபுல்லாக வந்து ஸ்னோவாக இருக்குது. ஸோ அதை நான் போயிட்டு வர க்ளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளேஸை க்ளீன் பண்ணலைன்னா முனிசிபாலிட்டிஸ் வந்து ஃபைன் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ் ஸ்னோவாக இருந்ததுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா அது வந்து ஹார்டாக இருக்காது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நம்ம டக்குன்னு எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஹார்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளீன் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஹார்டான இது ஐஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கப்பட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. அது வந்து ரொம்ப ஹார்டாக ஆயிரும். அது பாறை மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக ராக் மாதிரி இருக்கும். ஆமாம், ரொம்ப கஷ்டம். யா நெக்ஸ்ட் நம்ம பேஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணணுங்க. எஸ், என்னடா க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஷவலிங் எடுத்துகிட்டு நம்மளோட பாத்வே இருக்குல்ல, அதை மட்டும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஆமாம், எங்கள் வீட்டு சைடில் இருக்கிற பெடஸ்ட்ரியன் வே வந்து என்னோடய ஹவுஸ் ஓனரே வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாப்பில். அவர்கிட்ட வந்து அந்த மிஷின் இருக்குது, அதை வச்சு க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாப்பில். ஸோ நம்மக்கிட்ட வந்து இதை வந்து நம்ம தான் வந்து யூஸ்வலாக க்ளீன் பண்ணணும். நம்ம வீடு ரூமில் வந்து அந்த மிஷின் இல்லை, அந்த ஸ்னோ ப்ளோவர் மிஷின் அந்த இது இல்லை நம்மக்கிட்ட. அதனால் ஷவலிங் வச்சு தான் பண்ணணும். எங்களோட இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஓவர் தி நைட் ஆகிடுச்சா, அதனால் வந்து அது ஹார்டாக ஆகிடுச்சு. ஸோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இதே நான் வந்து ஃப்ரெஷ் ஸ்னோவாக இருக்கிறப்பே வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன்னா ஈஸியாக இருந்திருக்கும். இது வந்து இதாங்க க்ளீன் பண்ணிக்கப்புறம் எடுத்த வீடியோஸ். பாருங்களேன், செம கோல்டு. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை பண்ணதே ஆகணும். பண்ணலைன்னா ஃபுல்லாக ஹார்டாகிடும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டம். எஸ், நம்ம வீட்டுக்கு எத்தாப்பில் வந்து ஒரு நெய்பர் வந்து அவர் வந்து அந்த ஸ்னோ ப்ளேயர் மிஷின் வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காப்புல. பாருங்களேன், அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ஆன் பண்ணிட்டோம்னா அப்படியே எடுத்துகிட்டு ஜஸ்ட் புஷ் பண்ணால் மட்டும் போதும், ட்ரை பண்ணால் மட்டும் போதும். அதுவே எல்லாம் க்ளீன் பண்ணி அதை வந்து ஒரு சைடு மட்டும் குமிச்சு விட்ருவோம் அப்படியேவும். பாருங்களேன், நம்ம எந்த பக்கம் வேணுமோ அதை அந்த டைரெக்ஷனில் வந்து திருப்பி போயிட்டோம்னா அந்த ஸ்னோலாம் வந்து க்ளீன் ஆகி அங்கே குமிஞ்சிரும். எஸ், நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு மிஷின் இல்லை. அதனால் நம்ம வந்து மேனுவலாக தான் பண்ணி ஆகணும். ஸோ மேனுவலாக பண்ணியாச்சு. யா பாருங்களேன், செம்மையாக இருக்குதுல்ல. இதுதான் அவங்க கனடா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கம், be ready to face every situation. Thanks for watching. Subscribe and share with your friends. Bye.